ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுன்னு ஒரு டாப். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற Blackheads அண்ட் Whiteheads அதுக்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த Blackheads வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு கூட சொல்லலாம். ஒரு 2-3 டேஸில் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணோன்னா ரிமூவ் பண்ணிடலாம். பட் வந்து Whiteheads வந்து ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் 1 வீக்னாவது டைம் எடுக்கும். இது எதனால் வருது இப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதை கண்டினியூவாக வர விடாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த Blackheads வர்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் சொல்லுவோம்ல, அதில் நம்பர் 1 வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அழுக்கு தேங்குறது தான். அந்த ஓரத்தில் இந்த மாதிரி வந்து அழுக்கு தேங்குறது தான். நம்பர் 2 என்னன்னா, டெட் செல்ஸ் வந்து நம்ம முகத்தில் வந்து தங்குறது. அதை வந்து நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுறதுனால டெட் செல்ஸ் வந்து தங்குறது. அடுத்து நம்பர் 3 என்ன அப்படி சொல்லலாம்னா, ஆயில் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற அந்த மேக்கப்லாம் நம்ம சரியாக ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது, நம்ம சரிவர ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரி, அதாவது சில பேர் வந்து ஃபேஸ் வாஷே ஒரு தடவை தான் பண்ணுவாங்க, நைட்டு தூங்கும்போது கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது மாதிரி Whiteheadsம் இதே மாதிரி சேம் பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் அதை என்ன சொல்லலாம், Whiteheadsனா ஒரு லைட் ஆக்னின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வரவிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மூக்கில் மட்டும் வராது. Whiteheads வந்து ஸ்கின்ல எந்த இடத்துல வேணாலும், பாடியில் எந்த இடத்துல வேணாலும் வரும். இது எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்லாம விட்டுட்டோம் இல்லையா. அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து போர்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக ஒரு ஹோல் துகள்கள் இருக்கும். அது மூலியமாக தான் நம்ம ஸ்கின் வந்து சுவாசிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிலு, டெட் செல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன ஆகும்னா, நம்ம அந்த துகள்களை போய் அடைச்சிக்கிட்டு கருப்பு கலரில் அப்படியே ஒரு மார்க்ஸ் மாதிரி ஆகிடும். அப்படி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அது மட்டும் தனியாக தெரியும், சில பேருக்கு லைட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம அதை ஸ்கின்னை வந்து சரிவர மெயின்டைன் பண்ணால் அதெல்லாம் வரவே வராது. சரி, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெயின்டெனிங் வந்து ஃபஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ்னாவது ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். சில பேர் வந்து 2 டைம்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை பொறுத்து, அதாவது நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு தடவை வந்து பண்ணணும், தூங்க போகும்போது பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலே தான் இருக்கீங்கன்னா காலைல ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை பண்ணுங்கள். இருந்தாலும் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுறது தான் நல்லது. அடுத்து வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை, ஸ்கின்னை வந்து பாடியை கூட தேய்ச்சி வாஷ் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்ம ஸ்கின்ல தங்கி இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இல்லைன்னா அது தங்கி பிக்மெண்டேஷன், பிளாக் மார்க்ஸு, அது இதுன்னு என்னென்னமோ வந்துடும். ஸோ வந்து 2 தடவை ஸ்க்ரப் பண்ணணும். நிறைய பேர் வந்து Blackheads, Whiteheads வந்துருச்சு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் ஸ்க்ரப்பை மட்டும் போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு. டூ மச் ஸ்க்ரப்பு கூட உங்களோட Blackheads, Whiteheads ரொம்ப அதிகமாக்கிடும். ஸோ வந்து டூ மச்சாக ஸ்க்ரப்பு பண்ணாதீங்க. நம்ம செய்ய போகிற ஹோம் ரெமெடியாக இருந்தாலும் டெய்லி தேய்ச்சி வாஷ் பண்ணக்கூடாது. அது எப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அது மாதிரி நிறைய ஸ்வெட்டிங் ஆகுதுன்னா டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். உப்பு தங்க விடாதீங்க உங்கள் ஃபேஸில். அப்புறம் மேக்கப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து டோனர் வந்து ரோஸ் வாட்டர் டோனர் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் டீ ட்ரீ ட்ரை பண்ணலாம். பட் எல்லாத்தையும் விட ரோஸ் வாட்டர் டோனர் தான் ரொம்ப நல்லது. ஒரு நல்ல பிராண்டில் செலக்ட் பண்ணி டெய்லியும் உங்கள் ஸ்கின்னை வந்து டோன் பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின் வந்து அமேசிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பண்ணும்போது ஒரு முக்கியமான ரீசன் சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் இப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சு, சாரி. நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது ஆக்னே வந்தாலும் ஓகே, அதே மாதிரி Blackheads, Whiteheads எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த இடத்த. ஸோ அந்த இடத்த டச் பண்ணும்போது ரொம்ப தான் இரிட்டேட் ஆகும், செவந்து போய் அதிகமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் அந்த ரீசன் ரொம்ப மெயினான ரீசன். அதனால் அதை நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதே மாதிரி இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது. கருவளையம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிறந்த போதே இருக்கும். கேட்டால் அவங்களுக்கு பரம்பரையாகவே அந்த மாதிரி சில பேருக்கு வரும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி வரிசையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் தான்.
அப்படி கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சிலாம் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு ரெமெடி மட்டும் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான். நீங்கள் கண்டினியூவாக ஒரு 7 days ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே, அடுத்து ஒரு 2 days கழித்து 3rd day வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே ஸ்க்ரப்பு, அப்புறமா ஒரு 3rd day ஸ்க்ரப்பு, அந்த மாதிரி லாஸ்ட்டாக 7th day ஸ்க்ரப்பு. இந்த மாதிரி 7 நாள் வந்து 3 நாள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். போதும். டெய்லியும் தேய்க்க வேணாம். மற்ற நாளில் நார்மலாக பண்ணுங்கள். நார்மலாக பேக் போட்டுக்கோங்க. டெய்லியும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பேக் போடுங்க. ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமெடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ரெமெடின்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆவி பிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா உங்கள் மூக்கு எந்த இடத்துல வந்து எஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடம் இறக்கி வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆவி வந்துட்டுருக்கோம் இல்லையா, அந்த டைமில் வந்து சுட்டுக்காதீங்க. அந்த ஆவி வந்து மூக்கில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்து அதில் டிப் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். சச்சுபாயோட கேப் இருந்தது சாஃப்டாக, அதை எடுத்துட்டேன்னா. இப்போ அதை வச்சு நம்ம நோஸில் இருக்க ஏரியாவை ஒத்தி ஒத்தி எடுங்க. இதே மாதிரி ஒரு 2 to 3 minutes செய்யலாம். இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் பண்ணுங்கள். 7 days சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 7 daysல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை பண்ணுங்கள். நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடைச்சி போன அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு நாள் விட்டு பண்ணுறது நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இதுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோஸ் வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து சாஃப்டான கிளாத்தாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ஹார்ஸாக இருக்கக்கூடாது. ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். தேய்க்கக்கூடாது. தேர்டு வந்து நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும். உப்பு தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது 3ஐயும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேக் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கதையோட ஹீரோ பார்ட்டு. நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஓட்ஸை வந்து பொடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்படி பொடி பண்ண ஓட்ஸ்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது வந்து நான் பேக்காக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அந்த மாதிரி வேணாம். நீங்கள் வந்து அப்பப்போ செஞ்சுக்கோங்க. ஸோ தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம எவ்வளோ ஓட்ஸ் எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். புதினா எடுத்துக்கோங்க. நல்லா அலசி கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த புதினாவை போட்டு நீங்கள் புதினா கூட நீங்கள் அரைச்சி ஜூஸ் பண்ணி ஒரு 2 daysக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்றேன். நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ண வேணாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அரைங்க. அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக அதில் பியூரி கிடைக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஊற்றுங்க போதும். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். பேக் வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் வரணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு எவ்வளோ சேர்த்தமோ அந்த அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. அவ்வளோ எடுத்தாலே போதும். நிறைய எடுக்க வேணாம்.
ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து லெமன் வந்து அதே மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு புதினா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, புதினாவோட பியூரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லெமன் எடுத்துக்கோங்க போதும். அவ்வளோதான், நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் ரெடி. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பேக் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. நான் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பேக்காக ரெடி பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, வாட்டராக வேணாம். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பர்ஃபெக்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேக் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சொல்லியிருக்கோம், பட் வந்து எதுக்காக நம்ம சொல்லலை, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது வந்து ஓட்ஸ் வந்து ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அதே மாதிரி அரிசி மாவு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரப்புக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம சேர்த்துருக்கிறது வந்து ஹனி வந்து ஒயிட் ஹெட்ஸ்க்காகவும் தென் வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. பிகாஸ் வந்து அந்த இடம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம அடுத்து வந்து புதினா சேர்த்துருக்கோம். கரும்புள்ளி இருந்தாலே நம்ம ஃபேஸில் வந்து புதினா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாக் ஹெட்ஸுக்கு புதினா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லெமன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லைட்னிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ லெமன் வந்து எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஹனி சேர்த்துருக்கனால லெமன் வந்து யூஸ் பண்ணுறனால ஒன்றும் ஆகாது. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ரெமெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 7 days நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய லாட் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குது. நிறைய சிம்பிளான ரெமெடிஸ் கூட இருக்குது. பட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ காமனாக எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியான ரெமெடிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அஃபெக்டட் ஏரியாஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பு கொடுங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட அந்த 2 கை கட்டை விரல் அதுக்கு ஆப்போசிட் விரல் இருக்கும் இல்லையா, அந்த 2 விரலையும் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுங்க. ஜென்டிலாக கொடுங்க, ரொம்பவும் அழுத்திட வேணாம், அது மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் கொடுக்க வேணாம், நார்மலாக கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 5 minutes பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டூ மச் ஸ்க்ரப்பு கூடாது. ஒரு 3 to 5 minutes போதும். அதுவும் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே, 3rd and 7th day இது மட்டுமே போதும். இந்த 3 நாள் நம்ம ஸ்க்ரப்பு பண்ணால் போதும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 3 to 5 minutes பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது நம்ம ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் கையை வச்சே போட்டுக்கோங்க. இது நோஸில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நோஸை சுற்றி அந்த மாதிரி உதட்டை சுற்றி உங்களுக்கு ஸ்கின்னு நல்லா இல்லை, இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் இருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீப் பேக் போட்டதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ட்ரை ஆனால் தான் அதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. பிகாஸ் வந்து நம்ம அதில் ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ விட்டுருங்க ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போ நான் ஒரு திக்காக ஒரு பேக் போட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்க வேணாம், இந்த 7 day மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. டெட் செல்ஸை தங்க விடாதீங்க. வீக்லி 2 times ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு இப்போது ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. கூலிங்காகவும் இருக்க வேணாம், அது வந்து ஹாட்டாகவும் இருக்க வேணாம், ஸோ வந்து வார்மாகவும் இருக்க வேணாம், சாரி. நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. எனக்கு இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டவல் வச்சு ஒத்தி எடுங்க. இந்த மாதிரி தேய்க்க வேணாம், எப்போவுமே தேய்க்க வேணாம் மூக்கை.
இந்த மாதிரி டவல் வச்சு ஒத்தி எடுங்க. நீங்கள் பாருங்கள், நல்ல ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கிடையாது, பிகாஸ் நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இருந்தாலுமே என்னோடய நோஸ் மட்டும் தனியாக தெரியுது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய நோஸ் வந்து ஈவன் டோனாக, ஹெல்த்தியாக, சாஃப்டாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. அதே நீங்கள் எனக்கு கொடுக்குற எனர்ஜி டானிக் நான் முன்னாடியே சொன்னது போல் நம்ம சேனலில் நான் எப்போ வீடியோ போட்டாலும் எனக்காக கீழே போய் கமெண்ட் பண்ணுற என்னோடய சிஸ்டர் பானுப்பிரியா அண்டு வரலக்ஷ்மி, செல்ல பேர் வந்து பப்பு, ஆனால் நமக்கு வந்து நாகராணின்னு தான் விசிபிள் ஆகுது. அண்டு வந்து கார்த்திக் ஸ்மார்ட்டு, தங்கேஷ், அது மாதிரி சாரதாராம், கலைச்செல்வி டியர், அது மாதிரி ராஜேசியஸ், குமார்லதா, இவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் என்னோட எல்லா வீடியோலையும் கீழே உங்களோட கமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா வீடியோலையும் நீங்கள் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி டானிக் கொடுக்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.